ஒரு இன்சிடெண்ட்டில் விஜயகாந்த் என்ன பண்ணுவார், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் தானே இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, 15 பேரை கடத்துறது, அதில் டாப் மோஸ்ட் கரப்டால கொல்றது அப்படின்னு. அப்போது ஒரு ஸ்டேஜில் தெரியும், அதில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட அப்பாவும் அதில் மாட்டியிருக்கார். அவர் தான் அந்த 15 டாப் மோஸ்ட் கரப்டுன்னு. ஸோ அவரை கொன்னே ஆகணும். அது தெரியாமல் அந்த கோபிங்கிறவன் வந்து, மாஸ்டர் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம், நம்ம இயக்கத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவும் மாட்டியிருக்காருடா, அவர் தான் வந்து நம்பர் 1 கரப்டு அப்படின்னு. உடனே அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அழுவான். அப்போ வந்து விஜயகாந்த் வந்து, இந்த பாரு, நான் இப்போ இந்த ஒரு தடவை மன்னிப்புன்னு சொல்லி அப்படின்னு அவர் பேச ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வரும்போது அந்த பையன் சொல்லுவான், வேணாம் சார், நீங்கள் வந்து அவரை விட்டுடலாம் மன்னிக்கலான்னு சொன்னால் தான் நான் உங்களை பற்றி தப்பாக நினைப்பேன். நீங்கள் வந்து உங்கள் இதை நீங்கள் பாருங்கள், பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுண்டே போவான். திரும்பி வந்துட்டு ரொம்ப அழுதுண்டே, சார் அப்பாவை கொல்லும்போது கொஞ்சம் வலிக்காமல் பார்த்துக்கோங்க சார், அவர் வேணால் வந்து தப்பான அப்பாவாக இருக்கலாம், ஆனால் நான் வந்து ஒரு நல்ல பையனாக இருந்தேன் சார் சொல்லி அழுவான். அப்போ விஜயகாந்த் வந்து அவனை ஹக் பண்ணிட்டு இது பண்ணுவார். ஸோ அது ஒரு, அதாவது இந்த மாதிரி க்ரூசைடர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஃபேமிலி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தே வில் பி அந்த அந்த லாடம் அடித்த குதிரை மாதிரி தே வில் பி, அது அவங்களுக்கு ஒரு கோல் தான் அது.